இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கதை ஒன்று சொல்லலான்னு இருக்கேன். அந்த கதை இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி படித்தோன்னே ஷேர் பண்ணணும்னு தோணிச்சு. அவ்வளவு அற்புதமான ஒரு துறவி கதை. ஒரு இளைஞன் ஒருத்தங்க, அவனுக்கு நம்மள மாதிரி தான் போல. அவனும் எதுக்கு பிறந்தோம், எதுக்கு சாகிறோம், எந்த கேள்விக்கும் பதில் கிடைக்கல. ஓடுறாங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு ஓடுறாங்க, எதுக்கு பணத்தை சேர்க்குறாங்க, எதுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க, எதுக்கு புள்ள குட்டி பெற்றுக்கிறாங்க, எந்த கேள்விக்குமே பதில் தெரியாமல் ஏன்டா அந்த வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிற டவுட்டில் தலைவன் எந்த வேலையுமே பார்க்காம இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மனுஷங்க. எனக்கு இந்த தெளிவு கிடைக்காம நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற தெளிவோடு இருக்காப்புல. இவர் என்ன பண்ணுறாரு, யார்கிட்ட போய் கேட்குறது, நிறையா புத்தகம்லாம் வாசிக்கிறாப்புல, படிக்கிறாப்புல. எதுக்குடா அந்த வாழ்க்கை அப்படிங்கிற கேள்விக்கு இவருக்கு பதிலே கிடைக்கல. இவர் ஒரு கடவுள் மறுப்பாளர்னு வச்சுக்கலாமே. இவர் கடவுள் மேலாம் அவருக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் அந்த புத்தர்கள், இந்த துறவிகள், இவங்கெல்லாம் இவர் ஒரு மாதிரி வேலை இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாப்புல. இவர் ஒரு செகண்ட் ஏன் இவ்வளோ தூரம் தேடிட்டோம், இத்தனை வருஷமாக நம்மளும் இதுக்குள்ளே முக்கிக்கிட்டு இருக்கோம், எந்த கேள்விக்கும் பதில் கிடைக்கல, இனிமேல் நமக்கு எவனும் பணமும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க வீட்டிலேருந்து, இனி நம்ம வேலைக்கு தான் போய் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஆனால் ஏன் வேலைக்கு போகணுங்கிறது தான் இங்கே தெரியல அப்படிங்கிறது தான் இவரோட மைய விஷயம். கடைசி ஆப்ஷனாக அந்த ஒரு துறவிட்ட போய் எல்லாருமே நம்ம ஊரில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்மளும் போய் அந்த துறவிட்ட போய் ஏதோ ஒரு மேட்ரை கேட்போமே, கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி இவர் முடிவெடுத்து கடைசியாக துறவிட்ட போய் ஏதாவது ஒன்று கேட்போம் அப்படின்னு சொல்லி போகிறாப்புல. அந்த துறவியும் பார்க்குறாப்புல. இவரை பற்றி அரசல் புரசலாக அந்த துறவிக்கும் சில விஷயங்கள் தெரியுது. இவர் கடவுள் மறுப்பாளராச்சே, நம்மளாம் மதிக்க மாட்டானே, எதுக்கு நம்ம வீட்டு வாசல் முன்னாடி நின்றுருக்கான் அப்படிங்கிற ஒரு டவுட் இந்த துறவிக்கு வரும்போது, வாப்பா உள்ள வாப்பா, என்ன மேட்ருப்பா, என்ன எதுன்னு கேட்குறாரு. துறவிட்ட கேட்குறாப்புல, துறவி எதுக்கு இந்த மனித வாழ்க்கை, ஒரு வரியில் சொல்லுங்கள், எதுக்கு நான் வேலைக்கு போகணும், எதுக்கு நான் சம்பாதிக்கணும், எதுக்கு நான் கல்யாணம் பண்ணணும், எதுக்கு நான் புள்ள வைக்கணும், எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யணும், இல்லை உங்களை மாதிரி எந்த வேலையும் செய்யாமல் நீங்கள் ஏன் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் ஏன் வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு டவுட் இவருக்கு வருது. துறவியும் தோளில் கை போட்டுக்கிட்டே இவர் மேலே சொல்கிறாரு, அதே பஞ்சாயத்து தான் தம்பி எனக்கும், எதுக்கு வாழ்கிறோங்கிறது எனக்கும் தெரியாது, எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்பா அப்படின்னு சொல்கிறாரு. எப்பா துறவினா தெரியும்னு சொன்னாங்களப்பா, உனக்கு என்னப்பா தெரியாதுங்கிற, நீ எப்படிப்பா துறவி ஊரை ஏமாற்றிட்டு இருக்கியாப்பா அப்படின்னு கேட்குறாப்புல அவர். அப்படி இல்லை, ஆனால் வாழ்க்கை எதுக்கு வந்தோம், எதுக்கு சாக போகிறோன்னு எனக்கு தெரியாது, ஆனால் வாழ்க்கைனா அந்த ரெண்டு விஷயம்தான் மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன புரியல அப்படின்னு சொல்கிறாப்புல இவர். வாழ்க்கை பற்றி எனக்கு முழுமையான தத்துவங்களை நான் தொடர்ச்சியாக தேடிக்கிட்டு இருக்கேன், என்னோட தேடல் நடந்துக்கிட்டே இருக்குது, நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் இந்த வாழ்க்கையை எப்படி லீட் பண்ணணும் அப்படிங்கிறது ரெண்டு சூட்சமாக தான் இருக்குது, இதை நீ கற்றுக்கிட்டீங்கன்னா அந்த வாழ்க்கையை லீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. ரெண்டு மேட்டரில் மொத்த வாழ்க்கையும் புரிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. ஆமாம் தம்பி சத்தியம், ரெண்டே மேட்ரு தான் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா ரெண்டு பேரோட தேடல் வித்தியாசமாக இருக்குது. இவர் ஆன்மீகத்தில் வாழ்க்கைனா என்னன்னு தேடிக்கிட்டு இருக்காரு, இவர் ஆன்மீகம் தவிர்த்து வாழ்க்கைனா என்னன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரெண்டு பேரும் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தேடுறதுனால ரெண்டு பேரும் மற்ற மனிதர்களோட நல்லாவே இவங்க ரெண்டு பேருக்கு கனெக்ட் ஆகுது. அப்போ இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது சொல்கிறாங்க, வா சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம்னு சொல்லி ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது இவர் சொல்கிறாரு, ரெண்டு மேட்ரு தான் தம்பி, ஒன்று பணம், இன்னொன்று மனிதர்களை எப்படி ஹேண்டில் பண்ண போகிற, இவ்வளோ தான் வாழ்க்கை. இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும்தான் இந்த உலகத்தில் நீ செஞ்சுக்கிட்டே இருக்க போகிற. இந்த ரெண்டு விஷயத்தை சுற்றி தான் உனக்கு பிரச்சனையே வந்துக்கிட்டு இருக்கும். ஒன்று பணத்தினால பிரச்சனையை சந்திப்ப, இல்லை மனிதர்களால பிரச்சனையை சந்திப்ப. இந்த ரெண்டு விஷயத்தை நீ எப்படி ஹேண்டில் பண்ணணும் நீ கற்றுக்கிட்டீங்கன்னா இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்துருவ அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல. நல்லா யோசிச்சு பாருங்களேன். பணம், இன்னொன்று மனுஷங்க. ஒன்று அப்பா அப்படி பண்ணிட்டாரு, அக்கா இப்படி பண்ணிட்டாங்க, இல்லை அவன் அப்படி பண்ணிட்டான், ரோட்டில் போகிற இவன் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி மனிதர்களோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இவர் என்ன மதிக்கலை, இவர் என்ன மதிச்சாரு, இவர் நேற்று வரைக்கும் என்னை பெருமையாக பேசுனாரு, இன்னைக்கு என்னை பின்னாடி பேசுகிறான்னு சொல்லி மனிதர்களை சுற்றியே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையை நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இல்லை பணம், இந்த இதுக்கு காசு கொடுக்கணும், இதுக்கு இஎம்ஐ வந்துருச்சு, அதுக்கு அதை கட்டணும், இதுக்கு இதை கட்டணும்னு சொல்லி பணம் சார்ந்த பிரச்சனைகள். நல்லா யோசிச்சு பார்த்தா இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்கிட்டா அந்த வாழ்க்கையை எப்படி வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற மொத்த சூட்சமாக நமக்கு தெரிஞ்சிடும். எதற்கு பேசணும், எதற்கு பேசக்கூடாது, எதற்கு வேலை பார்க்கணும், எதற்கு வேலை பார்க்கக்கூடாது, எதற்கு எவ்வளவு அமௌண்ட் நம்ம காசு கேட்கணும், எதற்கு எவ்வளோ அமௌண்ட் நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம பணம் சம்பாதிக்கணும், நம்ம பணத்தை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, இந்த பணத்தை இதில் போடலாமா அதில் போடக்கூடாதா, இல்லை இவரை நம்பலாமா இவரை நம்பக்கூடாதான்னு சொல்லி மனிதர்கள், பணம், இதை சுற்றியே உங்களுடைய அறிவை நீங்கள் வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க அப்படிங்கிறதான் அந்த கதை நமக்கு சொல்ல வர்ற மிக முக்கியமான விஷயமா இருக்குது. நல்லா யோசிச்சு பார்த்தா வாழ்க்கை ரெண்டு தானே, மனுஷங்க, பணம், அவ்வளோதான். இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், இதை நோக்கி எப்படி நம்மளை மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதான் அந்த சேனலில் தொடர்ச்சியாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ கற்றுப்போம் எப்படி மனுஷங்களை மேனேஜ்மெண்ட் பண்ணணும், எப்படி பணத்தை மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக கற்றுப்போம். நல்லா யோசிச்சு பார்த்தா அந்த துறவி இது ரெண்டை நான் கற்றுக்கிட்டேன், அதனால எனக்கு இந்த வாழ்க்கை சுலபமாக இருக்குது, நீ
நீனும் கற்றுக்கிட்டீங்கன்னா அந்த வாழ்க்கை உனக்கு சுலபமாக இருக்கும். ஆனால் ஏன் வாழ்க்கை அப்படிங்கிற கேள்விக்கு சத்தியமாக எனக்கு பதில் தெரியாதியா, நானும் தேடிக்கிட்டு தான் இருந்தேன். நீ கண்டுபிடிச்சினா எனக்கு சொல்லு, நான் கண்டுபிடிச்சேன்னா உனக்கு சொல்கிறேன். நம்ம 2 பேரும் தொடர்ச்சியாக ஏன் வாழ்க்கை அப்படிங்கிற உரையாடலை நம்ம நடத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த துறவியும் அந்த இளைஞனும் கடைசியாக பேசி முடிக்கிறாங்க. இந்த இளைஞனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, எப்படி பணத்தை ஹேண்டில் பண்ணலாம், எப்படி மனுஷங்களை ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத இனிமேல் நம்ம தேடுவோம். கூடிய சீக்கிரம் அதை கண்டுபிடிச்சிருவோம். இதை 2 சரியாக பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் பிரச்சனை வராது. வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் இருக்கும்போது ஏன் வாழ்க்கை அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த இளைஞன் வந்து அந்த துறவிட்டேருந்து விடைபட்டு போயிட்டு நிம்மதியாக தன்னுடைய லைஃப்பை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்கிறாப்புலன்னு சொல்லி அந்த கதை முடியுது. ஸோ டேக் அவேவா 2 விஷயந்தான் வாழ்க்கை. ஒன்று பணம், இன்னொன்று மனிதர்கள். இதை 2 ஹேண்டில் பண்ண மட்டும் கற்றுங்க, வாழ்க்கை சுலபமாக இருக்கும். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு சுய முன்னேற்ற பயணத்தை நம்ம மேற்கொண்டுகிட்டு இருக்கோம். கதை வடிவில் என்னால் முடிஞ்ச அளவு நான் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.